மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மறக்க முடியாத 1961. அதாவது போட்டித் தேர்வில் நிறைய இடங்களில் இந்த 1961 வச்சுட்டு அந்த கேள்வியில் வரும். அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். சரிங்களா? அது 1961 அப்படின்னா மறக்கக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம் வரதட்சணை தடுப்பு சட்டம், ப்ராகிபிஷன் ஆஃப் டவுரி ஆக்ட் சொல்லுவாங்களே, அந்த சட்டம் இயற்றப்பட்டது 1961. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது நில உச்சவரம்பு சட்டம், லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி அந்த தனிநபருக்கான நில உச்சவரம்பு 30 ஏக்கராக குறைக்கப்பட்டது. சரியாமா? அதே மாதிரி அதே 1961 தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. 1861 இந்திய தொழில் துறை உருவாக்கப்பட்டது. 1961 தமிழ்நாடு தொழில் துறை உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1961. அதுக்கு பதிலாக புதிய வருமான வரி சட்டம் 2025 உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ 1961 எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரியாமா? இன்றைய பதிவுக்கான கேள்வி, வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாடு தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை கரெக்டாக பதில சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல